நில்லு. என்ன பண்ண போறீங்க? திறக்க போறேன். என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? இல்ல, அவ்வையார் படத்துல யானை வந்து கோட்டை கதவை அப்படியே மோதுமே, அந்த மாதிரி இருக்கு. என்ன மட்டும் தட்டுறதுலயே இரு, யானை எலினுகிட்டு மூஞ்சிய பாரு. இருங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். பண்ணி பாரு. எங்க இடிச்சு எங்க சுத்தி வந்து நிக்கிற? சரி வா, இப்ப 2 பேரும் மோதி பாப்போம். ரெடி 1 2 3. இருங்க, என்ன நடக்குதுங்க? மாமியாரும் மருமகளும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்களா இல்ல உருண்டு புரண்டு விளையாடுறீங்களா? ஐயோ மாதவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதவா. பட்ட பகல்ல வீட்டை திறந்து போட்டு எங்க போனீங்க? உங்களை ரிசீவ் பண்ணதுக்காக வீதி வரைக்கும் வந்தோம். ஏன் வீட்டை திறந்து போட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வர வேண்டியது? எவனா திறந்த வீட்டு உள்ள வந்து தொடச்சி எடுத்துட்டு போட்டோம். ஏமா நீயுமா வீதிக்கு வந்த? யா மீ டூ மாதவா. இதுல இங்கிலீஷ் வேறயா? கருமம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன? ஏய், நான் தாண்டி முதல்ல சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொன்னேன். நான் தான் முன்னாடி சொல்லுவேன். நான் முன்னாடி நிக்கிறேன்ல, நான் தான் சொல்றேன். நான் தான் முதல்ல கொல்லுவேன்னு எனக்கு கொல்லுங்க. ஏச்சா பாரு. இந்த பாருங்க, யாரு முதல்ல விஷயத்தை சொல்றேன்றதை முடிவு பண்ணுங்க. அப்புறம் அதை கேட்கறதா கேட்க வேணாமன்றதை நான் முடிவு பண்றேன். புரியுதா? என் பையன் கிட்ட ஒரு விஷயம் நான் பேச வந்தா பொறுக்காதே உனக்கு. என் புருஷன் கிட்ட ஒரு விஷயம் பேசினா பொறுக்காதே உங்களுக்கு. அப்படி என்னடி உனக்கு பெரிய விஷயம்? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து குசு 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 பேசிட்டே தானே இருக்கேன். அது எதை நானும் கேக்குறேன். பெத்ததுல இருந்து நீங்களும் பேசிட்டே தானே இருக்கீங்க. உங்க செத்து போன சொத்த பேச்ச எத்தனை தடவை கேட்டே இருப்பாரு. என்னையே கிராஸ் கேள்வி கேக்குறியா? உங்களை கிராஸ் பண்ணி பார்த்தா கிராஸ் கேள்வி கேட்கதான் தோணும். ஏய் வேணாண்டி, இந்த பண்டுவுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை பார்த்தா நீ தாங்க மாட்டடி. மேக்கப் போடாத முகம் தானே, அது பார்த்து கொஞ்சம் அழகா இருக்குமா? ஏய் பாக்குறேன் உன்னை. பாருங்க. வீடா இது? நிம்மதியே இல்ல. அம்மா பேயினா பொண்டாட்டி பிசாசு பிச்சு பிடுங்குறாங்க அப்படியே. என்னடா புருஷன் 4 நாள் வெளியூர் போய் தங்கிட்டு நல்ல சாப்பாடு இல்லாம நாக்கு செத்து போய் வந்திருக்கானே, அவனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு 4 இட்லி காலையில செஞ்சு, ஒரு தேங்காய் சட்னி, ஒரு புதினா சட்னி, ஒரு கொத்தமல்லி சட்னி, ஒரு வெங்காய சட்னி, இப்படி 4 விதமான சட்னியை செஞ்சு ஒரு 4 இட்லி ஆவி பிறகு தட்டுல எடுத்து வச்சு, அத்தான் சாப்பிடுங்க, என் டார்லிங் சாப்பிடுங்க, ராஜா சாப்பிடுங்க, என் செல்ல சாப்பிடுங்கன்னு ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க சரி பொண்டாட்டி தான் அப்படின்னா, அம்மாவாது ஆசையா டிஃபன் கொண்டு வந்து டே சாப்பிடுறா மாதவா, சாப்பிடுறா என் செல்லம் அப்படி சொல்றதா? இந்த வீட்டுல அன்புன்ற நதியே காஞ்சி போச்சு, அக்கறைன்ற காத்த ஓஞ்சி போச்சு, பாசங்கிற நில தேஞ்சு போச்சு, பரிவுங்கிற செடி பிச்சு போச்சு. 4 ஆவி பறக்கிற இட்லி, 4 வகை சட்னி ரெடி, சாப்பிடு மாதவா. என்ன நாம சொன்ன அதே டயலாகே ஒளிஞ்சிருந்து ஓவர் ஹியர் பண்ண மாதிரி சொல்றாங்க. மாதவா சூடா இருக்குள்ள சாப்பிடுற மாதவா. ஆவி பறக்கிற 4 இட்லி பாத்தியா, 4 விதமான சட்னி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ செல்ல மம்மி, மல்லிப்பூ இட்லி சாப்பிடுறத தொடாதீங்க. உங்களுக்காக மணக்க வெங்காய சாம்பாரோட முல்லைப்பூ மாதிரி நான் இட்லி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன முல்லைப்பூ இட்லி? உங்க அம்மா கொண்டு வந்த இட்லி மல்லிப்பூ இட்லினா, இது முல்லைப்பூ இட்லி. மாதவா அது முல்லைப்பூ இட்லி இல்லடா, அந்த மொனக்கடையில வாங்கின இட்லி. அந்த சாம்பார் இருக்குல்ல, அது 3 நாளா ஊசி போன சாம்பார். அங்க மட்டும் என்ன வாழுதா? பொடிச்சு உப்புமா பண்ணலான்னு வச்சிருந்த இட்லிய நல்லா சூடு பண்ணி கொண்டு வந்துட்டு, அக்கம் பக்கத்துல அம்மா தாயேன்னு பிச்சு எடுத்த சட்னிய அவங்களே பண்ணதா போய் சொல்லி தட்டை கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டுல பாய்சன் தான் ஃபுட். என்னதான் இருந்தாலும் அம்மா தான் முதல்ல கொடுத்தாங்க, அதனால அதை சாப்பிடுறேன். பாத்தியா என் பையனுக்கு என் மேல எவ்வளவு பிரியம்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாவம் கடைசியா அம்மா கையில சாப்பிட்டு உயிரை பேணி விட்டுலான்னு பிரியப்படுறாரு. அப்படி சொல்லலாம், தப்பு இல்ல, சும்மா ஜோக். அவ கடற்கரை விடுமா? ஆமா, நேத்துக்கு ஏதோ போன்ல முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்க, என்னது? ஆமாடா, ஒரு நிமிஷம்.
ஏய், அவங்க குடுக்கறத சாப்பிடுறீங்களா நீங்க? மவன உங்களை நானே கொன்னுடுவேன். வேண்டாம். கொடுங்க அப்படி. அது இத சாப்பிடுங்க. சட்னி மட்டும் எடுக்குமா? கலர்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் சிங்கப்பூர் போறேன். சிங்கப்பூர் சுத்தி பார்க்க போறேன். எங்க எங்கதானே வச்ச? எங்க போச்சு? காணுமே. ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? செய்வா அவ குள்ள சிரிக்கி வரண்டி. கேஸ் சிலிண்டர் கடியில வச்சாலும் எடுத்துட்டாளே இவ. யமகாதகி. இதுதாங்க அந்த சிங்கப்பூர் ட்ரிப். அவசியம் நாம போனங்க. ஜாலியா மாதவா 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 மாதவா, சிங்கப்பூருக்கு என்ன கூட்டிட்டு போறா? அம்மா உன் சின்ன வயசுல எவ்வளவு ஜாலி டூருக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். அதான் சின்ன வயசுல போயிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? இந்த வயசுல ஒழுங்கா காசி ராமேஸ்வரன் போய் தொலைங்க. மாதவா மாதவா, இவ பேச்ச நீ கேட்கவே கேட்காதடா. கேட்காதுங்க. சிங்கப்பூருக்கு என்ன கூட்டிட்டு போங்க. சிங்கப்பூருக்கு என்ன கூட்டிட்டு போடா? ஏய், சிங்கப்பூருக்கு என்ன கூட்டிட்டு போடா? சிங்கப்பூருக்கு என்னடா கூட்டிட்டு போடா? இந்த சிங்கப்பூர் ட்ரிப் போறது கன்ஃபார்ம். ஆனா உங்க 2 பேர்ல யார கூட்டிட்டு போறன்றது சஸ்பென்ஸ். ஆமா, ஏர்போர்ட்டுக்கு போற லாஸ்ட் மினிட்ல தான் சஸ்பென்ஸ ஓபன் பண்றேன். புரியுதா? நான் புரியுது. அடியே, நான் தாண்டி போவேன். என்னதான் அவர் கூட்டிட்டு போவார்? பெத்த தாயி என்ன தாண்டி கூட்டிட்டு போவான்? கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு அவர் போக மாட்டார். கௌசல்யா, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்க, பசிக்குது. மா இங்க போன கௌசல்யா, கதவை அடைச்சிட்டு சாப்பாடு கூட போடாம என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அன்புள்ள மகனுக்கு நலம் நலமறிய ஆவல். தவமாய் தவமிருந்து நான் பெற்ற செல்வமே, அன்னை இல்லத்தில் என் இதயத்தில் நான் உன்னை வளர்த்தேன். இதயம் முரளி கூட தன் காதலில் இத்தனை முறை தோற்றிருக்க மாட்டார். ஆனால் பாசத்தில், தாய் பாசத்தில் நான் தினந்தோறும் திக்கற்ற பார்வதியாக, திசை மாறிய பறவையாய் அலைபாய்ந்தேன். ஒரு கருப்பு ஞாயிறு அந்த பிசாசு நம் இல்லத்தில் கால் வைத்ததே, அன்று என் உள்ளம் கொள்ளை போனது. இந்த வெள்ளை ரோஜா கருப்பு ரோஜாவாக கரைபடிந்து போனது. மனைவி சொல்லி மந்திரம் என்பது எனக்கும் பிடிக்கும். ஆனால் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்று இருந்தவரை இன்று அதே காட்சி ரீமேக் ஆகும் போது ஈட்டி என் நெஞ்சினிலே பாய்கிறது. மேலே படித்ததன் மூலம் நீ எதையும் புரிந்து கொண்டிருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நீயும் உன் அப்பாவை போலவே ஒரு குணா 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 குகையோட ஹெக்கோடா. ஐயா மாதவா, நான் பிறந்ததிலிருந்து சிங்கப்பூர் இல்லை, இந்த சிங்கப்பெருமாள் கோயில் கூட சென்றதில்லை. அதனால் என் அன்பு தெய்வமே, இந்த சின்ன தாயை சிங்கப்பூர் அழைத்துச் செல். இன்று மடிப்பாக்கம் மாதவனாக வளர்ந்து நீ நின்றாலும், உன்னோடு அன்பு கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும், அம்மா என்று சொல்ல ஒரு தாய் வேண்டும். என்றும் அன்புடன் உன் தாய் பராசக்தி பண்டரிபாய். ஏன் அதுக்குள்ள மடிச்சிட்ட? பின் குறிப்பு படி. பின் குறிப்பு. இத்துடன் என் பாஸ்போர்ட்டை இணைத்துள்ளேன். அதை நீ வேஸ்ட் ஆக்கி விடாதே. சிங்கப்பூர் போறதுக்கு இவ்வளவு பில்டப்பா?
பசிக்குதுப்பா. என்ன மை டியர் ஹஸ்பண்ட், ஹாய். மணாலனே மங்கையின் பாக்கியம், கணவனே கண் கண்ட தெய்வம் என்று பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் புலம்புவார்களே புலம்பல், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐ அம் மாடர்ன் கேர்ள். காதல் என்பது மெகா தொடர், தினசரி வரும். அம்மா என்பது வீக்லி சீரியல் மாதிரி, பாருங்களேன், அதிலே வீக் இருக்கிறது. அதில் உள்ள வீக்கை புரிந்து கொண்டு வீங்கி போன உங்க அம்மாவை ஓங்கி அறைந்து விட்டு வெற்றி நடை போடுவோம். நிலவையும் விண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை, உங்களையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மாவின் ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தோஷம் நீங்கும்னு ஜோசியர் சொன்னார், அது உண்மைதாங்க. என் சந்தோஷம் நீங்கிடுச்சு. மாமியார் என்பது காலாவதியான மாத்திரை, மனைவி என்பது காலத்தை தாண்டி கணவருடன் பயணம் செய்யும் யாத்திரை. என்னோடு இந்த சிங்கப்பூர் யாத்திரை இல்லை எனில் நான் உங்கள் நித்திரைக்கு கேரண்டி இல்லை. இப்படி உங்கள் காதல் மனைவி கௌசல்யா மாதவன். பின் குறிப்பு, ஆக்சுவலி இதுதான் முன் குறிப்பு. இத்துடன் என்னுடைய ஒரிஜினல் அக்மார் ஐஎஸ்ஐ கொண்ட 2015 பாஸ்போர்ட்டை இணைத்துள்ளேன். அதை பாசாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் கௌசல்யா. கடைசி வரைக்கும் என்ன பண்ணா? மூட்டை பூச்சி மருந்து நாத்த குடல புடுங்குது. ஹலோ, அம்மா தாண்டா அப்ளை பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட் சைனால இருந்து சப்ளை பண்ணது. எது மூட்டை பூச்சி மருந்தா? நோ நோ நோ, அம்மா போட்டுக்கிற பர்ஃபியூம். அது மட்டும் இல்லடா, இந்த பியூட்டி பார்லர் போய் நேத்து ஃபுல் டே ஹெட் டு டோ ஸ்டீம் பாத், சோனா, ஃபேஷியல் எல்லாமே அம்மா பண்ணிருக்கேன். பாரு இப்ப அம்மா எப்படி இருக்கு பாரு. நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவின வாஷ் பேசின் மாதிரியே இருக்கு. ஓ, அவ்வளவு கலரா இருக்கேனா? Thank you my dear son, thank you my dear son. You are welcome. Oh my son, I'm coming. மா, நீ எங்கம்மா கிளம்பிட்ட? What a silly question. என்ன எதுவுமே சொல்லாம போறா? இந்த கௌசல்யா கடங்காரி இன்னும் எந்திரிக்கவே இல்லை போல இருக்கு. ஆல் ஃபார் குட். அவ தூங்கிட்டே இருக்கும்போது நைஸா நழுவிடுவோம். கண்ணு முடிச்சு பார்த்து நல்லா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு சாகட்டும். இடியட். மேடி, ஓ மேடி. மேடி, நான் 3 நாளைக்கு தேவையான புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், இது எல்லாமே ரெடி பண்ணி பக்காவா பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே தானே? ஏய் மேடி, என்னோட லக்கேஜ் எல்லாம் உள்ள வைக்கலையே. ஓகே ஓகே ஓகே, நான் என் மடியிலே வச்சுக்கிறேன். டிக்கி ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா? டேய் மேடி, என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஓகே, நான் முன்னாடி உட்காரவா பின்னாடி உட்காரவா? நீ எதுக்கு முன்னாடி பின்னாடி உட்காரணும்? நான் உன் கூட சிங்கப்பூருக்கு உயின்னு வரேனேடா. என்னோட சிங்கப்பூர் வருது, நீ இல்ல. ஆமா, you see? ஹாய் ஆண்டி. ஹாய் மம்மி.
பாபா. போயிட்டாங்களா? அட பாவிகளா, இப்படி என்ன அம்பான்னு விட்டுட்டு போயிட்டீங்களேடா. ஐயோ, பூக்காரி கீரைக்காரி இந்த தெருவுல குப்பை பொறுக்கிறவ கிட்ட வரைக்கும் நான் சிங்கப்பூர் போறேன்னு பீத்திக்கிட்டேனே. ஐயோ, இப்ப நான் அவங்க மூஞ்சில எல்லாம் எப்படி முழிப்பேன்? ஏய், போடி போ. இந்த கால் டாக்ஸி பஞ்சர் ஆயிடும். நீ போறதுக்குள்ள பிளைட்டை எடுத்துருவானுங்கடி, அது போய் சேர்ந்துரும். ஐயோ, என்ன இப்படி தனியா புலம்பு விட்டுட்டாங்களே. வருவீங்க இல்லடா, இந்த வீட்டுக்குள்ள தானே வருவீங்க, அதுவும் என் வீட்டுக்குள்ள தானே வருவீங்க. உங்களுக்கு இருக்குதுடா. ஐயோ டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, பாவி. ஐயோ, அப்பவே பாடுனாங்க, தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். இருங்கடா, நானும் சிங்கப்பூர் போவேண்டா. போயிட்டானே, விட்டுட்டு போயிட்டானே. போங்கடா போங்க. சிங்கப்பூருக்கு போகணும்னு ஒரு சின்ன ஆசை, அது கூட நப்பாசையா போச்சே. இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு முதலாளியா இருந்தும் என்னால சிங்கப்பூருக்கு போக முடியலையே. ஷேம் பப்பி ஷேம். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். மனசு விடாத பண்டு, உன்னால முடியும். சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர், உலகம் முழுக்க உன்னால சுத்தி பார்க்க முடியும். நீ நான் தான் உன் பொய் சாட்சி. இல்ல, உன் மனசாட்சி. ஏன் மனசாட்சியா? இங்க பாரு பண்டு, உன்னால உலகம் பூரா சுத்தி பார்க்க முடியும். உலகம் சுற்றும் வாலிபியாக உன்னால ஆக முடியும். எப்படி? பல வருஷங்களுக்கு முன்னாடி உன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு? எல்லார் ஃபர்ஸ்ட் நைட்லயும் என்ன நடக்குமோ அதான் நடந்துச்சு. ஐயோ கன்றாவி, நான் அத சொல்லல. பால் சொம்போட நீ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகும்போது உன் மாமனாரு உன்னை இஸ்ன்னு கூப்பிட்டு நச்சுன்னு ஒண்ணு கொடுத்தாரு. அத ஞாபகப்படுத்தி பாரு. என்ன இழவு குடும்பம்டா இது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாட்டு போடுற குடும்பத்தை இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். மாப்பிள்ள அரலூசுன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்குன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னடான்னா குடும்பமே முழு லூசா இருக்கும் போல இருக்கே. என்ன கன்றா விடாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மருமகளை மாமனார் கஞ்சாடையில கூப்பிடுறான். ஓகே, இன்னைக்கு இந்த கிழவனுக்கு பாலை ஊத்திட வேண்டியதுதான். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசலாம் மாமா. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னை தனியா கூப்பிட்டு ஆசையா உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இங்கேயே கொடுக்குறேன். அந்த பால் சொம்ப அப்படி வச்சிரு. சொம்பால நடு மண்டல நச்சுன்னு போட்டுற வேண்டியது அந்த கிழவனை. கபான் ஓப்பன் ஆகி கைலாசம் போய் சேர்ந்துடும். கண்ணை மூடிக்கோ. மூடிக்கோ. மூடு. கண்ணை மூட சொல்றானே. இன்னும் 2 நிமிஷத்துல நீ ஒரேடியா கண்ணு மூட போறடா கிழவா. கண்ணை தர. பரம்பரையா இந்த வீட்டு மருமகங்க போட்டுக்கிறது.
இத கழுத்துல போட்டுக்கிட்டு தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நீ போகணும். சரி மாமா. போடு. ஐயோ, இந்தா, சாவி என் பையனை உள்ளே வச்சு போட்டுட்டேன். இந்த நகையை கொடுத்தீங்க, நீங்க கழுத்துல கையில போட்டுக்கிறதெல்லாம் எப்ப கொடுப்பீங்க? அது நான் போனதுக்கு அப்புறம் என்ன கேட்காமலே நீ எடுத்துக்கலாம். நீங்க எப்ப போவீங்க? அதான் நீ வந்துட்டுல, சீக்கிரமாவே போயிடுவேன். சரி சரி சரி. நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த வைர நெக்லஸ தேடி எடுக்க போறேன். மனசாட்சி, எஸ் யூ கேன் கோ. நீ கிளம்பலாம். பாத்தியா? ஓகே, ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. நெடுநாள் ஆசை ஒன்று இந்த நெஞ்சினில் உதிர்ந்ததுண்டு, அதை நேரிடையாக சொல்ல நான் நாணமில்லாதவள் அல்ல.